அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ராயப்பேட்டை தலைமைக் கழக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் அனைத்து கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் சின்னம்மா முக்கிய ஆலோசனை நடத்தினார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழக மக்கள் நலன் ஒன்றையே தமது குறிக்கோளாக கொண்டு வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அருந்துண்டாற்றி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவை அடுத்து அம்மாவின் வழியில் அஇஅதிமுகவை சிறப்பாக வழிநடத்த கோடானு கோடி கழக தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 31ஆம் தேதி அஇஅதிமுக தலைமைக் கழகத்தில் பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்றுக் கொண்டார். மறைந்த மாண்புமிகு அம்மாவின் மகத்தான மக்கள் நலத் திட்டங்களையும் அனைத்து துறை சாதனைகளையும் தொடர்ந்து செயல்படுத்த சின்னம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என கோடானு கோடி கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை அஇஅதிமுக தலைமைக் கழகத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் தற்போது எழுந்துள்ள அசாதாரணமான சூழ்நிலையில் அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் தலைமைக் கழகத்தில் இன்று மீண்டும் நடைபெற்றது. இதற்காக போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து தலைமைக் கழகத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வாழ்த்து முழக்கங்களை எழுப்பினர். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன், கழக பொருளாளர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன், அமைப்பு செயலாளர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டத்தில் பங்கேற்றனர். கழக நிர்வாகிகளுடன் சின்னம்மா தீவிர ஆலோசனை நடத்தினார்.